மனித வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கருத்து வேறுபாடுகள் ஏன் வருது? வெவ்வேறு விதமான நம்பிக்கைகள், அதனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டனால தான் கருத்து வேறுபாடுகளே கருத்துங்கிறது எல்லோரும் ஒன்று தான். கருத்துக்களில் வேறுபாடுகளே கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கருத்துக்களில் வேறுபாடுகளே கிடையாது. இப்போ கருத்து வேறுபாடு, இப்போ நம்பிக்கைகளில் பார்த்திங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு. ஒருத்தர் புத்த மதம் தான் கடவுள், இன்னொருத்தர் இந்து மதம் தான் கடவுள்ன்றார், இன்னொருத்தர் முஸ்லீம் மதம் தான் கடவுள்ன்றாரு. இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் உண்மைங்கிறது ஒன்று தான். பொய்ன்னு வரும்போது தான், மூட நம்பிக்கைகள் ஏற்படும் பொழுது தான் கருத்து வேறுபாடுகளே வருது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போது லஞ்சம் வாங்கலான்னு ஒருத்தர் கருத்து வச்சு அதில் இன்னொருத்தர் வாங்கக்கூடாதும்பார். ஆனால் உண்மைன்னு ஒன்று தான். லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நேர்மையாக இருக்கணும், நேர்மையாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சிலர் வேறுபாடான கருத்துக்களை வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மை ஒன்று தான். கருத்து வேறுபாடுகளே மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடிப்படையான கருத்துக்களில் வேறுபாடுகளே இருக்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு இதுதான் உண்மையான ஒன்று. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். உலகம் முழுக்க கருத்து வேறுபாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே ஒரே கருத்து, ஒரே நம்பிக்கை, அதை நோக்கி தான். அது கண்டிப்பாக எதுவாக இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை எதுவாக இருக்கும்? கண்டிப்பாக அறிவியல் பூர்வமான ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். இப்போ முன்னாடி பூமி தட்டான்னு சொன்னாங்க, அப்புறம் அது அது தட்டான்னு சொன்னாங்க, சதுரம்னு சொன்னாங்க, அப்புறம் கடைசியில் பார்த்தா அது உருண்டான்னு இப்போ எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களா? அப்போ அறிவியல் உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மையை அடிப்படையாக கொண்டு எல்லாருமே ஒரே விதமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே விதமான கருத்துக்களை கருத்துக்களில் வேறுபாடே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கருத்துக்களில் இப்போ வேறுபாடுகளே இருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் போய் புத்தகங்களை படிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரக்கூடிய அறிவியல் மக்களுக்கு கருத்து வேறுபாடுகளே கிடையாது. அது எல்லாருமே படிக்கிறாங்க. ஒரே பாடத்தை தான் எல்லாருமே படிக்கிறாங்க. இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அறிவியல் புத்தகங்களில் கருத்து வேறுபாடுகளே கிடையாது. ஒரே கருத்து தான், அது எல்லாருமே படிக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே ஒரே அறிவியலை தான் படிக்கிறாங்க, உண்மையை தான் படிக்கிறாங்க. விதிமுறை எல்லாமே அறிவியல் அடிப்படையாக கொண்ட விதிமுறைகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அப்போது கருத்து வேறுபாடுகளே அங்கே இல்லை. அதுக்கு வெளியில் தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் கருத்து வேறுபாடுகளை சுமந்துக்கிட்டு போவாங்க. அது மாதிரி கருத்து வேறுபாடுகள் மனித உணவாக இருக்கட்டும், இதுதான் மனித உணவு அப்படின்னு ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும்போது அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதில் கருத்து வேறுபாடுகளை கடந்து மக்கள் எல்லாருமே இதுதான் மனித உணவு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகளே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். கருத்து வேறுபாடுகள்லாம் ஏன் வருது? மூட நம்பிக்கைகள்னால தான் வருதே தவிர, கடைசியில் கருத்து வேறுபாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை தான் உண்மையானது. ஒரு உண்மையை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒப்புக்கொள்ளும் பொழுது அங்கே கருத்து வேறுபாடுகளே இருக்காது. மகிழ்ச்சியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மனித வாழ்க்கையின் இலக்கு அப்படிங்கிறதுல இப்போ கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மகிழ்ச்சியாக வாழக்கூடாது, தியாகியாக வாழணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தியாகம் ஜெயிக்க முடியாது, அதனால் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் ஜெயிக்க முடியாது. அதனால் லட்சியத்தோடு வாழணும். லட்சியம்னா என்னது? தொழிலில் ஏதாவது சாதிக்கணும், அதுதான் மனித லட்சியமாக இருக்க முடியும் அப்படின்னு இன்னொன்று சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார் தியாகியாக வாழணுன்னுவார். இன்னொருத்தர் சொல்லுவார் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னுவார். இப்படி ஒவ்வொருத்தரும், இன்னொருத்தர் சொல்லுவார் குடும்பத்துக்காக வாழணும், அதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்வார். இன்னொருத்தர் சொல்லுவார் குடும்பத்துக்காக வாழக்கூடாது, மற்றவங்களுக்காக வாழணும், பிற நாட்டு மக்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவார் வீர மரணம் அடையணும், அதுதான் மனித லட்சியம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனித லட்சியத்தில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளை கடந்து மனித வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் என்கிற ஒரு கருத்தில் எல்லோருமே உடன்பட வேண்டும். அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது.
அப்போ தான் அந்த உலகத்தில் அமைதி ஏற்படும். கருத்துக்களில் உடன்பாடு, ஒரே விதமான கருத்துக்களை உலகில் உள்ள மக்கள் அனைவருமே பின்பற்றும் போது தான் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படும். அதனால் கருத்து வேறுபாடுகளுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ளே ஒத்து போக மாட்டேங்குது அப்படிங்கிற காரணமே என்னென்னா, அது மூட நம்பிக்கை தான் அதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் இதான் தாவர செல், இதான் விலங்கு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியை சுற்றி இத்தனை கோள்கள் சுற்றுது அப்படின்னு படிக்கிறாங்க. இதில் நான் நம்ப மாட்டேன், இதில் உண்மை கிடையாது, இது பொய்ன்னு சொல்லிட்டு அதில் யாராவது வேறுபட்டு நிற்கிறாங்களா? இல்லை. பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் எல்லாருமே அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், உடன்பட்டு நிற்கிறார்கள். அந்த கருத்துக்களில் யாருக்குமே மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில் தான் இந்த கருத்து வேறுபாடுகளே இருக்குது. ஆனால் பள்ளிக்கூட பாட புத்தகங்களை ஏதோ எதுக்காக அதை அவங்க அதை ஒரு கருத்தாக ஏற்றுக்கிறாங்களா? ஆனால் வெளியில் வந்துட்டால் அறிவியலுக்கு முரணாக ஏன் பேசுகிறார்கள் அப்படின்லாம் பார்க்க போனால், பள்ளிக்கூட பாட புத்தகத்தை அவங்க ஒரு அறிவாக அதை ஏற்றுக்கலையா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. அப்போ ஏன் இவ்வளோ கருத்து வேறுபாடு? எல்லாருமே படிச்சுட்டு தான் வராங்க. அப்புறம் ஏன் நல்லா படிச்சுட்டு வர்றவங்களே வேறுபாடுடைய கருத்துக்களை ஏன் சுமக்கிறார்கள், ஏன் முன்வைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பள்ளிக்கூட பாட புத்தகங்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க. அது ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணி புரிஞ்சு படிக்காமல் மனப்பாடம் பண்ணுற ஒரு இதாக வரும்போது தான் அவர்கள் படித்திருந்தாலும் அவர்களுக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்குது. மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. அதனால் இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, மதம் ஏன் ஒரு ஒரு மதத்தை பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை சொல்லுது, ஒரு கதையை சொல்லுது, அதை நம்பணும் அப்படின்னு சொல்லுது. எல்லாருமே அந்த மதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அதை நம்புகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா வேற்றுமைகள் வந்துவிடும், ஒற்றுமை வராது. மனித இனத்தின் ஒற்றுமைக்கு எது தேவை அப்படின்னா, கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது, ஒரே விதமான கருத்துக்கள் தான் இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் வேற்றுமைக்கு தான் வழிவகுக்கும். அதுதான் இந்த மதங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ இயேசு அதாவது மேரி மாதா உடலுறவு வச்சிக்காமலே அந்த மேரி மாதாவோட வயிற்றில் இயேசு கர்ப்பம் தரித்தார். கடவுள் ஆசியின் வாயிலாக அந்த கர்ப்பம் அப்படி தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து போகிறாரு. இப்படி பொய்யான தகவல் சொல்லும்போது அந்த மதத்தை பின்பற்றுகிற அத்தனை பேரும் அதை ஏன் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஒற்றுமை என்பது கருத்து உடன்பாடுகளில் தான் வரும். ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஒற்றுமை வரும். நீங்கள் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒற்றுமை ஏற்படாது, கிறிஸ்தவர்களுக்கிடையே ஒற்றுமையே ஏற்படாது. அப்போ அவங்க ஒற்றுமை தான் முக்கியம், அது பொய்யான கருத்தாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கலாம், ஒற்றுமைக்காக ஒரு பொய்யான கருத்தை கூட நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒவ்வொரு மதத்திலையும் சொல்லுகிற பொய்களை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அப்படி ஏற்றுக்கிட்டால் தான் அவங்களுக்குள்ள கருத்து உடன்பாடு ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். அந்த ஒற்றுமைக்காக ஒரு பொய்யான கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. புத்த மதத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய பொய்கள் இருக்குது, இஸ்லாம் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது, இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது. அப்போ எல்லா பொய்களையும் மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்? நிறைய பேத்துக்கு தெரியுது, படிச்சிருக்காங்க, இருந்தாலும் அவர்கள் அந்த மதத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிற அனைத்து பொய்களையுமே ஏற்றுக்கொள்வதில் ஒற்றுமையாக ஏன் இருக்கிறாங்கன்னா, நீ ஏற்றுக்கலைன்னா அங்கே வேற்றுமை வந்துடும். ஒரு இந்து மதத்தினர் ஒற்றுமையாக இருக்க முடியாது. இந்து மதத்தில் உள்ள பொய்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதில் உள்ள கூறப்படுகிற கருத்துக்களில் நீங்கள் உடன்படவில்லை என்றால் அந்த மதத்தில் ஒற்றுமையே ஏற்படாது, நீங்கள் அந்த மதத்தில் இருக்க மாட்டீங்க. அப்போ ஒற்றுமை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிற எல்லா பொய்யுமே ஏற்றுக்கிறாங்க. கருத்துக்களில் வேற்றுமை வரக்கூடாது, வேற்றுமை வந்தால் ஒற்றுமை ஏற்படாது, அந்த மதமே இருக்காது, மதமே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காது, அழிஞ்சு போயிடும். அந்த மதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதில் கூறப்படுகிற அனைத்து பொய்களையுமே அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளோ தான் படிச்சிருந்தா கூட ஏன் அந்த மதத்தில் கூறப்படுகிற அனைத்து பொய்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் ஒற்றுமைக்காகத்தான். அப்போ மனித இனம் ஒற்றுமையாக இருக்கணும்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது.
அப்போ தான் மனித இனம் ஒற்றுமையாக இருக்கும். அதுக்காக பொய்களையெல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடாது. அதனால தான் மதத்தை ஏன் மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா, மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் ஒன்றுபடுகிறார்கள். ஆனால் ஒரு பொய்களை அதில் கூறப்படுகிற அதுக்காக ஒரு அதில் கூறப்படுகிற பொய்களை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. பொய்கள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும், தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அது பலர் மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த மதத்தை நிர்வகிக்கிற மத வியாபாரிகள், மத குருமார்கள், மத குருமார்களுக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு அது வழிவகுக்கும். அதனால் பொய்யை அடிப்படையாக கொண்டு மக்கள் ஒன்றுபடக்கூடாது. ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டு ஒன்றுபட வேண்டும். அறிவியல் பூர்வமான உண்மையை அடிப்படையாக கொண்டு மக்கள் ஒன்றுபட வேண்டும். அதனால் அதாவது ஒற்றுமை வேணுங்கிறதுக்காக நீங்கள் பொய்களை ஏற்றுக்காதீங்க. பொய்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் ஒரு ஒற்றுமையை உருவாக்காதீங்க. ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டு நாமெல்லாம் ஒன்றுபடலாம். அதனால தான் அப்போ அறிவியலில் உண்மைங்கிறது ஒன்று தான். இந்த பூமி உருண்டைங்கிறது உண்மை, புவியீர்ப்பு விசைங்கிறது உண்மை, அது மாதிரி மனுஷங்க குரங்குலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது உண்மை. இப்படி நாமெல்லாம் ஒப்புக்கொள்வதற்கு அறிவியலில் உண்மைகள் இருக்குது. அதில் யாருமே மாறுபட முடியாது. அப்போ கருத்துக்களில் வேறுபாடுகளே வராத ஒரு நிலை, அதன் மூலம் நாம் ஒரு ஒற்றுமை அறிவியலை அடிப்படையாக கொண்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழலாம். மதத்தில் உள்ள பொய்களை சொல்லிக்கிட்டு அந்த பொய்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் ஒரு ஒற்றுமையை நீங்கள் உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒற்றுமை தான் உங்களுடைய நோக்கம் என்றால் அதற்கு நீங்கள் ஏன் பொய்களை ஏற்றுக்கணும்? அவங்க சொல்கிற பொய்களை எல்லாம் ஆமாஞ்சாமி போட்டு ஏன் ஏற்றுக்கணும்? அதுக்கு அறிவியலில் உங்களுக்கு உண்மைகள் இருக்குல்ல. அறிவியலில் உள்ள உண்மைகள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொதுவானது தான். பூமி உருண்டைங்கிறது அது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை என்றால் அது அத்தனை பேருக்குமே பொதுவானது தான். அது யாருமே மறுக்க முடியாது. அப்போ அறிவியலை நோக்கி நகருங்க. அப்போ தான் மனித உயிர்கள் ஒற்றுமையாக முடியும். அனைவரும் ஒற்றுமையாக முடியும். மதங்களை கடந்து ஒற்றுமையாக முடியும். இப்போ இஸ்லாம் மதத்தில் சொல்லப்படுகிற பொய்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஒற்றுமையாக இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இஸ்லாம் மதத்தில் சொல்லப்படுகிற ஒற்றுமைகளை கருத்துக்களை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிற பொய்களை இஸ்லாம் மதத்தினர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்து மதத்தில் சொல்லப்படுகிற பொய்களை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் எதுனா அறிவியலில் சொல்லப்படுகிற விஷயம் இருக்குது பாருங்கள். அது எல்லா மதத்தையும் கடந்து எல்லா மதத்தையும் ஒன்றிணைக்கிற எல்லா மதத்திலையும் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்கிற விஷயம் இது அறிவியல். அப்போ மதங்களை கடந்து மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றால் அறிவியலை நோக்கி நாம் நகர வேண்டும். கருத்து வேறுபாடுகளே இருக்காது. அறிவியலை ஏற்றுக்கொண்டால் கருத்து வேறுபாடுகளே இருக்காது. எல்லாருமே ஒன்று பெற்று விடலாம். எல்லாருமே ஒற்றுமையாகி விடலாம். ஆனால் நீங்கள் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒன்றுபட நினச்சா அதில் உள்ள பொய்களை அந்த மதத்தில் உள்ளவங்க தான் ஏற்றுப்பாங்க. அதுவும் கூட அந்த மதத்தில் கூட விமர்சனங்கள் இருக்கும். இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுத்தா ஒற்றுமை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக படிச்சிருந்தா கூட நிறைய பேர் அந்த மதத்தில் இருந்துகிட்ருப்பாங்க. நிறைய பேர் அதை வெளியில் வருவாங்க. அதனால் இப்போ ஏன் அந்த பகுத்தறிவு அப்படின்லாம் சொல்கிறாங்களா, நாத்திகம் அப்படிங்கிறது என்னென்னா, மதத்தை அடிப்படையாக கொண்டு தான் நாம் ஒன்றுபட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பொய்களை பரப்புகிற மதத்தில் உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டும்தான் நம்மளால் ஒற்றுமையை உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் அறிவியலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவியல் என்பது இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம உலகம் முழுக்க ஒரு ஒற்றுமையை நாம் ஏற்படுத்தலாம். மனுஷங்கக்கிட்ட ஒற்றுமை ஏற்படுத்தணும்னா உலகமெல்லாம் நாம் அனைவரும் ஒன்று, மனித உயிர்கள் என்கிற அடிப்படையில் உலகில் உள்ள அனைவருமே நாம் அனைவரும் ஒன்று அப்படின்னா அந்த நம்பிக்கையை அந்த ஒற்றுமையை எப்போ ஏற்படுத்த முடியும்னா நீங்கள் அறிவியலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவியலில் கூறப்படுகிற உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அனைவருக்குமே பொதுவானது, யாருமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அனைவருமே ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அங்கே ஒற்றுமை வந்துவிடும். அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமே இல்லாத ஒரு ஒற்றுமை. இப்போ மதத்திலேயாவது மாற்றம் வரும். ஏன்னா அதில் பொய்கள் தான் கூறப்பட்டிருக்கு. இந்து, இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாம் பொய்கள் தான் சொல்லியிருக்காங்க. பொய்களையும் கற்பனை கதைகளை தான் சொல்லியிருக்காங்க. அது என்றைக்குமே அதை மக்கள் எப்போதுமே ஏற்றுக்க மாட்டாங்க. பொய்கள் சலிப்பை ஏற்படுத்தும், உண்மையை சலிக்காது. அது உண்மை, ஏன்னா அது உண்மை. அது எப்போதுமே அது உண்மையாக தான் இருக்க போகுது, அது மாறாது.
இல்லை எனக்கு வேறு விதமாக இருந்தால் நல்லாயிருக்கும், பூமி உருண்டைங்கிறத மாற்றிக்கலாமா, நம்ம வந்து சதுரமாக மாற்றிக்கலாமா, போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு இயேசு இறந்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்து போனார் அப்படிங்கிற அந்த பொய் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை விட பிரமாதமான கற்பனைகள் இங்கே இருக்குது. ஸ்பைடர்மேன் எப்படி ஆகாயத்தில் பறக்கிறாரு, அப்போ அதில் அயன்மேன் எப்படி பறக்கிறாரு, அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அற்புதமாக அதை விட சிறப்பான கற்பனைகள். மக்கள் அதை நோக்கி போயிட்டாங்க. இன்னமும் அந்த பழைய புளிச்சு போன காடியவே கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்க. இந்த 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார், 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார், அது ஒரு கற்பனைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஒற்றுமைக்காக தான் மக்கள் ஏன் அந்த மதத்தில் சொல்கிற பொய்களை ஏன் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒற்றுமைக்காக. அப்போ தான் நீ அதெல்லாம் விமர்சிக்காத, அப்போ ஒற்றுமையாக இருக்க முடியாது நாம் அப்படிங்கிற அதில் உள்ள சொல்கிற பொய்கள் எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கோ, அப்போ தான் நம்மலாம் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஒற்றுமை தான் மேலானது, உன்னுடைய கருத்துக்களை விட ஒற்றுமை தான் மேலானது. அதுக்காக பொய்களை கூட ஒற்றுமையாக வாழணுங்கிறதுக்காக நீ அதில் மதத்தின் வாயிலாக சொல்லப்படுகிற பொய்களை கூட நீ நம்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஒற்றுமை தான் மேலானது, அதுக்காக நம்ம பொய்களை ஏன் நம்பணும்? ஏன்னா உண்மையும் மேலானது. ஏன்னா பொய்களை சொல்லி, மதத்தை அடிப்படையாக கொண்ட பொய்களை சொல்லி நிறைய கொடுமைகள் செஞ்சிட்டாங்க. சரி, ஒற்றுமை தானே மேலானது, சரி மதத்தில் உள்ள பொய்களை நம்பிட்டு போவோமே, இப்போ அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தா, மதத்தில் உள்ள சில பொய்கள் வந்து மக்களுக்கு எதிரானதாகவும் மாறுது, பெண்களுக்கு எதிரானதாக மாறுது, பெண்களை அடிமைப்படுத்துகிறது. அதில் உள்ள பொய்கள் எல்லாமே, மதத்தில் சொல்லப்படுகிற பொய்கள் இருக்குல்ல, பொய்யான கருத்துக்கள், அது பெண்களுக்கு எதிரானதாக இருக்குது. பெண்களுக்கு எதிரானதாக இருந்தால் கண்டிப்பாக அது ஆண்களுக்கு எதிரானது தான். இப்படி இருக்கும்போது தான் அந்த மதத்தில் உள்ள பொய்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வருது. பொய்களை எதிர்க்கணும், உண்மைகள் தான் வந்து என்றைக்குமே மக்களுக்கு நன்மை செய்யும். அதனால தான் அந்த நாத்திக சிந்தனை வருகிறது, மதத்திற்கு எதிரான சிந்தனை அதனால தான் வருது. அப்போது நம்ம ஒற்றுமையாக தானே இருக்கணும். அப்போ உண்மைகள் வந்து மக்களுக்கு எதிரானதாக இருக்காது. அதனால் நாம் எல்லாம் ஒரு உண்மையை நோக்கி போவோம். கண்டிப்பாக அது எதுவாக இருக்கணும்னா அறிவியலாகத்தான் இருக்க முடியும், அறிவியல் பூர்வமான உண்மைகளாக தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் மதத்தை கடந்து மதத்தை விட்டு வெளியில் வாங்க, நாம் எல்லாமே உலகம் முழுக்க நாம் அனைவரும் ஒற்றுமையாகி விடலாம். அதன் மூலம் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தலாம். இப்போ வந்து இந்து மதத்தினர் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, அது மாதிரி கிறிஸ்தவ மதத்தினர் ஒற்றுமையாக இருக்காங்க. மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. கிறிஸ்தவ மதத்தினர், இஸ்லாம் மதத்தினர் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆனால் வேற்று மதத்தினரோடு சண்டை போடுறாங்க. இந்து மதத்தினர் இஸ்லாம் மதத்தினரோடு கிறிஸ்தவ மதத்தினரோடு சண்டை போடுறாங்க. இஸ்லாம் மதத்தினரோடு கிறிஸ்தவ மதத்தினரும் இந்து மதத்தினரும் சண்டை போடுறாங்க. அப்போது மதத்திற்குள்ளே தான் ஒற்றுமை இருக்கே தவிர, மதத்தை தாண்டி வரும்போது அங்கே சண்டை தான் நடக்குது. நிறைய மதங்களுக்கு இடையே சண்டைகள் தான் நடக்குது. அப்போது இந்த மதம் வந்து உண்மையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தவில்லை, மதங்களுக்குள்ளே தான் ஒற்றுமையை ஏற்படுத்துது தவிர, ஒரு மதங்களை கடந்து அங்கே ஒன்றும் ஒற்றுமை ஏற்படுத்த மாட்டேங்குது. வெவ்வேறு மதத்தினருக்கிடையே சண்டை தான் வருது. ஒரே மதத்துக்குள்ளே தான் ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு இஸ்லாம் மதத்தினர் அந்த மதத்தை சார்ந்தவர்களிடம் மட்டும்தான் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், மற்றவர்களிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது உலகம் வந்து மதம் என்பது ஒற்றுமையை ஏற்படுத்தவில்லை உலக மக்களிடம் வேற்றுமையை தான் ஏற்படுத்துகிறது. அப்போது உலக மக்கள் அனைவருமே ஒன்றுபட வேண்டுமென்றால் ஒரு அறிவியலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியலை அடிப்படையாக கொண்ட கருத்துக்களை நாம் வந்து ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்போ தான் வந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகளை கடந்து நம்ம அறிவியலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அறிவியலை அடிப்படையாக கொண்டு இந்த உலக மக்கள் அனைவருமே ஒன்றுபட்டு விடுவார்கள். அறிவியல் கருத்துக்களை நாம் வந்து நமது நம்பிக்கைகளாக நாம் மாற்றும் பொழுது அது என்றைக்குமே மாறாதது. அது உண்மை தான். புவியீர்ப்பு விசை என்றைக்குமே அது புவியீர்ப்பு விசை தான். அது பூமி உருண்டைங்கிறது என்றைக்குமே அது உருண்டை தான். அப்போ அந்த கருத்துக்களை நோக்கி நம்ம மாறணும். நிரந்தரமான கருத்துக்கள், அதெல்லாம் மாற்றமே கிடையாது, என்றைக்குமே அது மாறவே மாறாது. அப்போ அதை நோக்கி நம்ம போகணும். அந்த கருத்துக்களை, அறிவியலை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது நம்பிக்கைகளாக மாற்றும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவருமே ஒன்றுபடுவார்கள். ஏன்னா அது அனைவருக்குமே பொதுவானது. ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும் பூமி உருண்டை தான், நமக்கும் அது பூமிங்கிறது உருண்டை தான், நாட்டுக்கு நாடு வேறுபடாது. அப்படி இருக்கும்போது அப்போ அறிவியலை நோக்கி நாம் போகும்போது ஆப்பிரிக்காக்காரங்களும் ஆசியாக்காரங்களும் ஒன்றுபடுவார்கள், ஐரோப்பாக்காரங்களும்
அரேபியக்காரங்களும் ஒன்றுபடுவார்கள், ஒற்றுமையாகி விடுவார்கள். ஆனால் நீங்கள் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒற்றுமையை வலியுறுத்த விரும்பினால் அந்த மதத்திற்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியுமே தவிர, ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினருக்கும் அவருடைய கருத்துக்கள் முரண்படுவதால் அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பார். கருத்து முரண்பட்டால் சண்டை தான் வரும். நல்ல கருத்து உடன்பாடுடைய கருத்து இருந்தால் தான் அங்கே உறவு முறை ஏற்படும். கருத்து முரண்பட்டு இருந்தால் சண்டைகள் தான் ஏற்படும். அப்போ கருத்து உடன்பாடு எங்கே வரும் அப்படின்னா, அறிவியலை அடிப்படையாக கொண்ட அறிவியலை நோக்கி நகருங்கள். அறிவியலை அடிப்படையாக கொண்ட உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தீங்கன்னாக்கா அங்கே தான் மனித உயிர்களுக்கிடையே உறவுமுறை ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும், மூட நம்பிக்கைகள் ஒழியும். அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான உண்மை பார்த்தீங்களா? அதனால் அறிவியலை நோக்கி நகர்ந்தால் தான், அதன் மூலம்தான் இன்றைக்கி கடந்த காலங்களில் மூட நம்பிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருந்தது. ரொம்ப சண்டை சச்சரவுகள் இருந்தது. பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ஆண்களால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏன் இவ்வளோ இன்றைக்கி கொஞ்சம் அமைதியில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, அறிவியலை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அறிவியலை அடிப்படையாக கொண்டு இந்த உலக மக்கள் ஒரு ஒற்றுமையாக ஒன்றுபடுவதில் முன்னேறி இருக்கிறார்கள். அறிவியலை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அறிவியலை ஒப்புக்கொண்ட அனைத்து மக்களுமே ஒன்றுபட்டு ஒன்று திரளுகிறார்கள். அறிவியலை அடிப்படையாக கொண்டு அனைத்து மக்களுமே ஒன்று திரள்கிறார்கள். ஒரு கூட்டமாக ஒரு ஒற்றுமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் அமைதி, சண்டைகள், சச்சரவுகள் குறைஞ்சிருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது குதர்க்கமாக பேசாமல், சண்டை போடணுங்கிற எண்ணத்தோடு பேசாமல், பிறருடைய மனதை புண்படுத்தாமல் எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு காரணம் அறிவியலை ஏற்றுக்கொண்டதால் தான். அறிவியலை புரிந்து கொண்டதால் உலக மக்களிடையே இப்போ ஒற்றுமை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அமைதி. இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்னென்னா, அறிவியலை புரிந்து கொண்டு வருகிறார்கள். அறிவியலை அடிப்படையாக கொண்டு அது அனைவருக்குமே உண்டு. இப்போது ஒரு அறிவியலை நீங்கள் பேசுகிறீங்க, புவியீர்ப்பு விசையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இந்தியாக்காரங்களும் ஒரு ஐரோப்பாக்காரங்களும் உறவாட முடியும். ஒரு புவியீர்ப்பு விசையை பற்றி நீங்கள் இந்தியாக்காரங்க ஒரு ஐரோப்பா லண்டனில் போய் படிக்க போகிறாங்கன்னா, அங்கேயே அந்த படிக்கிறாங்க, அங்கே உள்ள அறிவியலை படிக்கிறார்கள் என்றால் அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். லண்டனில் உள்ளவங்க இந்தியாவில் படித்தாலும் சரி, அவங்க ஒத்துக்கிற கருத்துக்கள் தான் அந்த பாட புத்தகங்களில் இருக்குது, அறிவியல் புத்தகங்களில் இருக்குது. ஆனால் ஒரு மதத்தில் சொல்லப்படுகிற கருத்துக்களை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, மற்ற மதத்தினர் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு நாத்திக கருத்து உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அறிவியலை உலகில் உள்ள அனைவருமே ஏற்றுக்கொள்வார்கள். அப்போது அறிவியலை அடிப்படையாக கொண்டு தான் நாம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். மதத்தை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுக்க கிறிஸ்தவ மதத்தை பரப்பிட வேண்டும், அதன் மூலம் உலகில் உள்ள அனைவரையும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அது மாதிரி உலகம் முழுக்க இஸ்லாம் மதத்தை பரப்பி விடலாம், இஸ்லாம் தான் எல்லாத்தையும் தருகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இஸ்லாமியர்களை ஆக்கி அதன் மூலம் ஒன்றுபடுத்தி விடலாம். மற்ற மதத்தினர் இருக்கிறதுனால தானே அவங்களுக்கும் நமக்கும் சண்டை வருது, அவங்கள இல்லாமல் செஞ்சிடலாம், மற்ற மதத்தினரை ஒழித்து விடலாம். அது மாதிரி இந்து மதம் தான் இந்த உலகத்திலே நல்ல மதம், அப்போ எல்லாரையும் இந்து மதமாக்கிட்டால் இந்த உலகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தினர் யோசிச்சுட்ருக்கானுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறானுங்க, இந்த உலகம் முழுக்க தனது மதத்தை பரப்பி இந்த உலகத்தில் ஒரே மதம் தான் இருக்கணும், அதன் மூலம் இந்த உலகத்தில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரே மதம் இருக்கிறதுல அது உண்மை, அது அப்படி ஏற்றுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மதத்தில் சொல்லப்படுறது அனைமே வடிகட்டின பொய்யாக இருக்குது. அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? உண்மையை சொல்கிற ஒரு மதம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா மதம் அத்தனையும் பொய்யை தான் சொல்லிகிட்டு இருக்குது, ஒரே பொய்யாக தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனால தான் அதை ஏற்றுக்க முடியல. அப்போது உண்மையை சொல்லுகிற நாங்கள் அறிவியலை நோக்கி நாங்கள் போகிறோம், மதத்திலிருந்து வெளியேறி, மத நம்பிக்கைகளிலிருந்து வெளியேறி, உண்மையை கூறுகிற நிரந்தரம் என்றென்றைக்கும் மாறாத உண்மைகளை சொல்கிற ஒரு அறிவியலை நோக்கி நாங்கள் போகிறோம். அதன் மூலம் உலகத்தில் உள்ள எல்லாருமே அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம், அறிவியலை ஏற்றுக்கொள்வதன் மூலம், அறிவியலை அடிப்படையாக கொண்டு, என்றென்றைக்கும் மாறாத அறிவியலை அடிப்படையாக கொண்டு இந்த உலக மக்கள் அனைவருமே ஒன்றுபடுவார்கள். அதன் மூலம் மட்டும்தான் இந்த உலகில் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு
ஒரு உண்மையை அப்படிங்கிற ஒரு உண்மையை நோக்கி மக்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகணும். அதன் மூலம் மட்டும்தான் இந்த உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியும். உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டுமென்றால் கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போகணும். அதற்கு அறிவியலை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் சாத்தியம். அறிவியலை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டும்தான் கருத்து வேறுபாடுகளே இல்லாத ஒரு ஒரு மனுஷங்க இருப்பாங்க இந்த உலகத்தில். கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது. அதுதான் இனிமே பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, 2024, அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகளே இருக்காது. அவங்க வளர்ந்து பிற்காலங்களில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகளே இருக்காது. அவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் இருக்காது. கொஞ்ச காலத்துக்கு ஒரு 10-15 வயசு வரைக்கும் பெற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் அவங்க பெற்றவங்களோட திருப்திக்காக நம்பிக்கிட்டு இருப்பாங்க, நம்புகிற மாதிரி நடிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு வயசு 16 வயசு 17 வயசுலாம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த சொந்த கருத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. சொந்த கருத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இனிமே பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே உலகம் முழுக்க கருத்து வேறுபாடுகள் இல்லாத குழந்தைகளாக இருக்க போகிறாங்க. அதுதான் மனித நிலை. என்றைக்குமே மாறாது. கருத்துக்களில் குழப்பங்களும் இருக்காது. என்றைக்குமே கருத்துக்களில் குழப்பங்களும் இருக்காது, வேறுபாடுகளும் இருக்காது. அதனால தான் இந்த உலகத்தில் இனிமேல் எல்லாருமே ஒற்றுமையாக போகிறாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அனைவருமே இந்த உலக மக்கள் உலகில் உள்ள அனைவருமே மனுஷங்க என்கிற அடிப்படையில் ஒற்றுமையாக ஒன்று திரண்டு விடுவார்கள். அதனால் இந்த மதமெல்லாம் அழிய போகுது. அறிவியலை அடிப்படையாக கொண்டு இனிமேல் இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லாருமே ஒன்றுபட போகிறார்கள். அதன் மூலம் மதமெல்லாம் அழிய போகுது. வேறுபாடுகளை கற்பிக்கிற மதம், சாதி, நிறவெறி இது எல்லாமே அழிய போகுது. ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரங்கள், வேற்றுமை, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஏழைகள் பணக்காரங்க இது அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கை முறை, இதுதான் உண்மைன்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை. பணங்கிறதே ஒரு மூட நம்பிக்கை தான், தற்காலிகமான நம்பிக்கை. எது நிரந்தரமானதோ அதுதான் உண்மையானது, அதுதான் அறிவியல் பூர்வமான நம்பிக்கை. பணம் என்பது இடையில் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை, இடையிலே போயிடும். 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது பணத்தின் மீதான நம்பிக்கை அனைத்துமே காணாமல் போயிடும். இந்த உலகமே செயலிழந்து போகும்போது பணமும் காணாமல் போயிடும். பணம் என்னும் நடைமுறை காணாமல் போயிடும். பார்த்திங்களா? அப்போ பணங்கிறது எவ்வளோ பெரிய மாயை, பார்த்திங்களா? எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள். நம்ம பணம் தான் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே அந்த பணமே காணாமல் போயிடுது. பணத்தை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கைகள், நான் தான் பணக்காரன், நான் தான் பெரிய ஆடு, நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன், நீ ஏழை, நீ பிச்சைக்காரன். பிச்சைக்காரங்கிறதே ஒரு பொய் தான், அது ஒரு மூட நம்பிக்கை. பணம் இல்லாத உலகத்தில் பிச்சைக்காரங்களே கிடையாது. பணம் இல்லாத உலகத்தில் கோடீஸ்வரங்களே கிடையாது. அப்போ கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். நான் ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய நம்பிக்கை 2040 அப்புறம் பொய்யாகிவிடும். அது பொய்ங்கிறது தெரிய வந்துடும். நீ இப்போ கோடீஸ்வரர் கிடையாது, நீ அதுமாரி பிச்சைக்காரர் நீ ஒன்று சொல்கிறாங்களே, நீ பிச்சைக்காரங்களும் கிடையாது, நீ ஏழையும் கிடையாது. ஏழை பணக்காரன் பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் இது எல்லாமே ஒரு மாயையான நம்பிக்கைகள். அது உண்மைன்னு சொன்னால், நீ பணக்காரங்கிறது உண்மையாக இருந்தால் 2040 அப்புறம் உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, அப்போது உன்னை கோடீஸ்வரன்லாம் சொல்லணும். ஏன் இப்போ நீ கோடீஸ்வரர் கிடையாது? 2040 அப்புறம் பணங்கிறது செயலிழந்துடும். பணங்கிற நடைமுறை செயலிழந்துடும். இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். நீ வச்சுருக்கிற பணத்தை வச்சு ஒன்றுத்தையும் வாங்க முடியாது. அப்படின்னா 2040 அப்புறம் நீ கோடீஸ்வரர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே காணாமல் போயிடும். அந்த நம்பிக்கையே உனக்கு ஏற்படாது. நான் கோடீஸ்வரர் கிடையாது, என்கிட்ட நிறைய காகிதங்கள் தான் இருக்குது, ரூபாய்ங்கிற பேரில் நிறைய கட்டுக்கட்டாக காகிதம் இருக்குது, அதை வச்சு என்னால் ஒன்றுத்தையுமே வாங்க முடியல. அப்படிங்கும்போது இவ்வளோ நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன ஒரு கோடீஸ்வரன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே பொய்யாகி போயிடுச்சு. அது பொய், அது உண்மைன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், அந்த நம்பிக்கை இப்போ பொய்யாகி விட்டது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 2040 அப்புறம் பிச்சைக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நாள் நான் பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் உண்மையிலே பிச்சைக்காரன் கிடையாது. இப்போ உலகத்தில் யார்கிட்டையுமே பணம் இருக்குது, அதுக்கு மதிப்பு இல்லை, அது இப்போ வெறும் காகிதமாக மாறிப்போச்சு. இப்போ ஏழைகள் பிச்சைக்காரங்க பணக்காரங்க நடுத்தர வர்க்கம் கோடீஸ்வரங்க இந்த நம்பிக்கைகள் அத்தனையுமே பொய்யாகி போச்சு. அப்படின்னா இது வரைக்கும் இருந்த அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை தானே. இது வரைக்கும் நீ கோடீஸ்வரன் நீ நினச்சிட்டு இருந்தல, அந்த நம்பிக்கை பொய்ன்னு சொன்னால் அப்போ இது வரைக்கும் உன் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை தானே. அப்போ பணம் என்பது ஒரு மூட நம்பிக்கை, நிரந்தரமான நம்பிக்கை கிடையாது. இடையில தற்காலிக நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லாமல் ஒரு தற்காலிகமான நம்பிக்கை. பணத்துக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, அறிவியல் பூர்வமான விதிமுறைகள் இருக்குது ஒரு பணத்துக்கும்.
பணங்கிறது வட்டி போடும், வட்டிங்கிறதுலாம் ஒரு விதிமுறை தான். அதனால் பணத்தை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லாமல் ஒரு தற்காலிக நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த நம்பிக்கை பாருங்க, ஆனால் நிரந்தரமான நம்பிக்கையை நோக்கி போகிறாங்க மனுஷங்க. நிரந்தரமான நம்பிக்கையை நோக்கி போகிறாங்க, தற்காலிகமான நம்பிக்கை நோக்கி. அதன் மூலம்தான் ஒன்றுபடுவாங்க. புவியீர்ப்பு விசைங்கிறது என்றைக்குமே அது மாறாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அது புவியீர்ப்பு விசை தான். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அந்த புவியீர்ப்பு விசைங்கிறது அதில் என்றைக்குமே மாற மாட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி பூமி உருண்டைங்கிறதுலேயும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அது என்றைக்குமே மாறாது. அதை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியாது. அப்படி மாற்றணுன்னா பூமியோட வடிவத்தையும் மாற்றணும். இப்போ பூமிங்கிற சதுரம் அப்படின்னு நீ இவ்வளோ நாள் உருண்டைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், போர் அடிச்சிருச்சு, சதுரமாக மாற்றிக்கலாமா அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? மாற்றிக்கலாம். அதுக்காக நீ என்ன பண்ணணுன்னா பூமியவே சதுரமாக மாற்றணும். சதுரமாக மாற்றினா அது சுழல்வதில் சிக்கல் ஏற்பட்டு அப்புறம் ஒன்றோட ஒன்று வேற்றுக்கிற வழி மாதிரி, அந்த சுற்றுவட்ட பாதையிலேருந்து வழி மாதிரி பிரபஞ்சத்தில் தொலைஞ்சு போயிடும், அல்லது வேற்றுக்கிறதோட முதல்ல அந்த மாதிரி சதுரமாக மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உண்மையை மாற்றுறது அது முடியவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் உண்மையை நோக்கி மக்கள் நகர்வதன் மூலம் ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்ட ஒற்றுமையை மனித உயிர்கள் அனைவருமே ஏற்படுத்தும். உலகத்தில் உள்ள அனைவருமே நாமெல்லாம் மனுஷங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாம் ஒன்றுபடணும்னா அறிவியலை நோக்கி நகர வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது எது தெரியுமா? உலகத்தில் உள்ள நாம் அனைவருமே நாமெல்லாம் ஒன்று கிடையாது, நீ வேற நான் வேறன்னு சொல்கிறது தான் இந்த மதம். இந்த மதம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமியர்கள் ஆகிய நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற மதத்தினரோடு ஒற்றுமையாக இருக்காதீங்க. இந்து மதத்தினராகிய நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் தவிர இன்னொரு மதத்தினரோடு நீ ஒன்றுபடாத அப்படின்னு தான் சொல்லுது. அப்போது ஆனால் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, அறிவியலை நீ ஏற்றுக்கொண்டால் உலகில் உள்ள அறிவியலை ஏற்றுக்கொண்ட உலகில் உள்ள அத்தனை பேருமே நாம் அனைவருமே ஒன்று தான். உலகம் முழுக்க நாம் ஒற்றுமை ஏற்படுத்தணும்னா அறிவியலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் கூறப்படுகிற உண்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாம் அனைவருமே ஒன்று என்கிற ஒரு ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த முடியும். அதன் மூலம் அமைதியை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டையில் ஏன் வருது அப்படின்னா, மதத்தை அடிப்படையாக கொண்டு தான். மதத்துக்கு நாம் அந்த மதத்தை அடிப்படையாக கொண்டு நீ வேற்றுமைகளை கொண்டாடின, நீ ஓ மதம் ஏன் மதம்னு சொல்லி சண்டை போட்டு கிடந்த. அதுக்கு கொடுக்கப்படுகிற விலையை பாருங்கள். எத்தனை 50,000 பேர் செத்துட்டாங்க. 50,000 இது வரைக்கும் பல லட்சம் பேர் செத்துருக்காங்க. பல லட்சம் பேரை நீ அந்த வேற்றுமைக்காக, அந்த மதத்திற்காக பலி கொடுத்துருக்க. மதத்தை காப்பாற்றுவதற்காக, மதம் ஏற்படுகிற அந்த வேற்றுமை உணர்ச்சிக்காக, அந்த கருத்து வேறுபாடு. யூத மதம்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ மதம் அப்புறம் இஸ்லாமிய மதம். அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு நாம் கொடுக்குற விலை தான் அவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த சண்டையில் அத்தனை பேர் செத்துருக்காங்க. அப்போ நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற உணர்வு உனக்கு உறுதியாக இருக்குமே, ஆனால் சண்டை போடவே உனக்கு தோணாது. நாம் அனைவருமே ஒன்று, உலகில் உள்ள மனுஷங்க அனைவருமே ஒன்று அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நமக்கு ஏற்படணும். அப்போ நமக்கு கருத்து வேறுபாடுகளே இருக்காது. அது அறிவியலை அடிப்படையாக கொண்டு அறிவியலை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அறிவியலில் கூறப்படுகிற உண்மைகள் தான் நிரந்தரமானது, மாற்றமே இல்லாது என்பதை ஒப்புக்கொள்வதன் மூலமாக உலகில் உள்ள அனைவருமே ஒன்றுபட்டு விடலாம். உலகத்தில் உள்ள இன்றைக்கி கூட ஒற்றுமை இருக்குது. உலகத்தில் நாடுகளை கடந்து, எல்லைகளை கடந்து இன்றைக்கி மனுஷங்க எதன் அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால், அந்த அறிவியல் தான் உண்மை, மதம் என்பது பொய்ன்னு நினைக்கிற உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அப்படி நினைக்கிற யாராக இருந்தாலும் நாமெல்லாம் ஒன்று, அந்த ஒற்றுமை ஆகிட்டாங்க. அவர்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை உடையவர்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்குது. உலகம் முழுக்க கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாம் மதத்தில் நம்பிக்கை உடையவர்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்குது. இஸ்லாம் மதங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் உலகத்தில் எங்கே ஒரு இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அவங்கள இணைச்சிடுறாங்க, அவங்கள ஒன்றுபடுத்திடுறாங்க. ஆனால் மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லை. இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லை. ஒரு அறிவியல் கூறப்படுகிற உண்மைகள் தான் உண்மையானது, நிரந்தரமானது அப்படின்னு நம்புகிறவங்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லை. அப்படி இணைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மதத்தை வீழ்த்த முடியும். மதத்தை வீழ்த்தோம்னா அதுதான் ஒரே வழி. இப்போ தமிழ்நாட்டை நம்ம உதாரணமாக வச்சுப்போம். மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், சாதியில் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்களுக்கு நம்ம ஒரு சான்றிதழ் கொடுத்துடணும். எனக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லை
அப்படின்னா எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாதி சான்றிதழ் கொடுங்க. அவங்களுடைய மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சாதியின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இப்போது இந்த கவுண்டர் சாதியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியும். தேவர் சாதியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியும். அது மாதிரி பிராமணர்கள் எத்தனை பேர்னு உங்களால் சரியாக சொல்ல முடியும். ஆனால் உங்களால் சொல்ல முடியுமா? மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், சாதியில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், சாதியில் நம்பிக்கை இல்லாதவர்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கைக்கு, அதாவது எனக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லை, சாதியில் நம்பிக்கை இல்லை, அப்படி ஒரு அந்த அந்த நம்பிக்கை இல்லாத அந்த நம்பிக்கைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்கன்னா தரமாட்டேன்றானுங்க. எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லை, எனக்கு சாதி சான்றிதழ் தேவையில்லை, எனது சாதியிலிருந்து என்னை வெளியேற்றி சாதியில் நம்பிக்கை இல்லாதவர் என்கிற சான்றிதழை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றானுங்க இவனுங்க. அப்போது அதனால்தான் இன்றைக்கி சொல்ல முடியல. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, அவர்களை இணைப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லை. ஒருவேளை நான் அந்த வேலையை செஞ்சுருக்கணும், சாதி மதத்தில் அப்புறம் இந்த மாதிரி வேற்றுமைகளை வலியுறுத்துகிற வற்றிலிருந்து வெளியேறி ஒற்றுமையை ஏற்படுத்துகிற அந்த அறிவியலை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு ஒரு அமைப்பு அப்படின்னா அதை நான் செஞ்சுருக்கணும், அந்த வேலையை நான் செஞ்சுருக்கணும். அதுதான் என்னுடைய கடமையாக இருந்திருக்க முடியும். அறிவியலை அடிப்படையாக கொண்டு மனுஷங்க ஒற்றுமையாக இருக்கணும். அதுலேயும் அறிவியலை அடிப்படையாக கொண்டு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அறிவியலை அடிப்படையாக கொண்ட கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது. எது இல்லைன்னா நீங்கள் இல்லையோ அதெல்லாம் தான் கடவுள். அப்போ அந்த பணியை நான் செஞ்சுருக்கணும். எது இல்லைன்னா நீங்கள் இல்லை, அதெல்லாம் கடவுள்னா மனுஷங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை. அப்புறம் காற்று, நீர், நிலம் இதெல்லாம் இல்லைன்னா நாம் இல்லை. காற்று இல்லைன்னா உங்களால் 5 நிமிஷம் கூட உயிரோடு வாழ முடியாது, செத்து போயிடுவீங்க. அப்போ எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கடவுள். இப்படி அறிவியல் பூர்வமான அறிவியலை அடிப்படையாக கொண்ட கடவுள் நம்பிக்கை இதை இந்த உலகத்தில் பரப்பியிருக்கணும். அந்த வேலையை நான் செஞ்சுருக்கணும். உலகத்தில் உள்ள அனைவரையும் ஒரு அறிவியலை அடிப்படையாக கொண்டு மனுஷங்களும் எதிர்காலம் என்னவா மாறப்போகுது அதை பற்றின ஒரு பிரச்சாரம். மனித உணவுகள்னால் என்ன? இப்போ என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த மனித உணவுகளை பின்பற்ற வேண்டும். அப்போ அதன் மூலம் நோய்களை வெல்லலாம், நோய்களை கடந்து வரலாம், நோய்களை வெல்ல முடியும், ஆரோக்கியமாக வாழலாம். அப்போது ஒரு மனித மதம் அப்படின்னு நம்ம ஒன்றை உருவாக்கி அதை பின்பற்றுகிறவர்கள் இந்த உணவை தான் சாப்பிட்ணும், அந்த மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும், அதன் மூலம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை நான் ஆரம்பத்தில் முன்னெடுத்துருக்கணும். அந்த மாதிரி கடமைகளை நான் செய்யாமல் போயிட்டேன். ஒரு பெரிய புரட்சியை நம்ம நிகழ்த்தியிருக்கலாம், அதை நான் செய்யாமல் போயிட்டேன். அந்த மாதிரி அறிவியலை அடிப்படையாக கொண்ட அறிவியல் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அதுதான் உண்மையானது அப்படின்னு நம்புகிறாங்களா, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். நான் எல்லாருமே இங்கே நீ ஒரு இந்து மதம், நீ சாதியில் பிறந்துட்டா அதுதான் சாதி தான், நீ அந்த அடையாளம் தான் உனக்கு எப்போவுமே நிலச்சிருக்கோம். நான் பிறக்கும்போது இந்த சாதி, ஆனால் எனக்கு அந்த சாதியில் நம்பிக்கை இல்லைன்னா அதுலேருந்து வெளியேறதுக்கு எனக்கு ஒரு வழி இல்லை. அந்த மாதிரி நம்பிக்கைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்து எனக்கு இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லைன்னா நான் எதுக்கு அந்த இந்து மதங்கிற அடையாளத்தோடு நான் ஏன் இருக்கணும்? அந்த மாதிரி அதுலேருந்து வெளியில் வரணும். வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அங்கீகாரம், ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்றிதழ் கொடுத்து எனக்கு மதம் சாதியில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு சான்றிதழை கொடுத்துருந்தா இன்றைக்கி மதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை நாம் உருவாக்கியிருக்கலாம். அல்லது நான் தான் அந்த வேலையை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நான் அந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் இந்து மதத்தில் நான் இல்லை, எனக்கு இந்து மதத்தில் மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சான்றிதழை நீ கொடுத்துட்டாலே போதும். அதை கொடுத்துட்டாலே ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு உணர்ச்சிக்கு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி. சான்றிதழ் கண்டிப்பாக கொடுக்கணும். சான்றிதழ் மூலமாக தான் அதை சாதிக்க முடியும். சான்றிதழுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறீங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய திறமை இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. சான்றிதழ் கொடு, நீ என்ன படிச்சிருக்கிறதுக்கு சாட்சியை அந்த சான்றிதழ் கொடு, சர்டிஃபிகேட்டை கொடு அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. இப்போ ஒருத்தர் நீ என்ன சாதி அப்படின்னா அதுக்கு சான்றிதழ் கொடு, சர்டிஃபிகேட்டை காட்டு அப்படின்னு தான் கேட்குறாங்க.
நான் சும்மா இல்லை நான் வந்து ஏதோ ஒரு உயர்ந்த சாதின்னு எதை நினைக்கிறாங்களோ அதை சொல்லி யாரும் ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சான்றிதழ் யாரும் ஏமாற்றிடக்கூடாது, நான் இந்த சாதி அந்த சாதின்னு சொல்லி ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது சான்றிதழே கொடுக்குறாங்க. அப்போது அந்த சான்றிதழ்ங்கிறது ரொம்ப அடிப்படையாக உண்மையாகவே இருக்குது. அதனால் வந்து சாதியில் இல்லை, மதத்தில் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உடையவர்களுக்கு சான்றிதழை கொடுத்துட்டாலே அப்போ இன்றைக்கி புள்ளி விவரத்தோடு சொல்லிடலாம், இந்தியாவில் சாதியில் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்கிற சான்றிதழை பெற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 10 கோடி பேர் சாதியில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டா சாதியில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மொத்தம் இந்தியாவில் 10 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு இந்துக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. சாதியில் மதத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. தினமும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சாதியில் நம்பிக்கை இல்லாதவர்கள் சான்றிதழை பெறுவதற்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்கிற சான்றிதழை பெறுவதற்காக விண்ணப்பிக்கிறவர்கள் இனி எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது, தினமும் கூடிக்கிட்டே போகுது. இது வந்து நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா இந்து மதத்தை சிறுபான்மையினராக ஆக்கிவிடும், இஸ்லாம் மதத்தினரை சிறுபான்மையினராக ஆக்கிவிடும். இந்து மதத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்த மதத்திலேருந்து அவங்க வெளியே வந்து எனக்கு சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லை என்கிற சான்றிதழை பெறுகிற ஒருவர் இதற்கு முன்பு எந்த மதத்தில் இருந்தார் அப்படிங்கிற புள்ளி விவரத்தையும் நம்ம வச்சுருக்கணும். பெரும்பாலும் இந்த மதத்திலிருந்து தான் மக்கள் வெளியே வர்றாங்க. சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் எண்ணிக்கை எங்கேருந்து உருவாகிறது, எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்துலேருந்து உருவாகிறாங்க, அல்லது இஸ்லாம் மதத்துலேருந்து வர்றாங்க, அல்லது கிறிஸ்தவ மதத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்க முடியும். ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கும்போது ஒரு மதங்களுக்கு எதிராக ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிடலாம், ஒரு சிந்தனையை உருவாக்கிடலாம். அப்போ எந்த அளவுக்கு மதம் வந்து இன்றைக்கி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, மத நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறத நம்ம அந்த புள்ளி விவரம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அது இங்கே இருக்குது. மதத்துக்கு எதிரான நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படிப்பட்ட மக்கள் இங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு அந்த எண்ணிக்கையை குறிப்பிடுகிறதுக்கு ஒரு கணக்கெடுப்பு இல்லை. அதுக்கு அந்த கணக்கெடுப்பு எடுக்கணும்னா நம்ம வந்து சான்றிதழை கொடுக்கணும். எனக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லை, சாதியில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த சான்றிதழை கொடுப்பதன் மூலம் அந்த எண்ணிக்கை, அந்த மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், சாதியில் நம்பிக்கை இல்லாதவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இந்த மதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்க முடியும். இந்த சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களை ஒன்று திரட்டி அதன் மூலம் மதத்தை வந்து பலவீனப்படுத்த முடியும், சாதியை பலவீனப்படுத்த முடியும். அதை நம்ம செய்யணும். இப்போ வந்து கடவுள் இல்லை, இப்போ வந்து கடவுள் இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறவங்க இந்த மாதிரி சான்றிதழை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இதுக்காக போராடணும். சும்மா கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறதை விட்டுட்டு, கடவுள் இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறதோடு சேர்த்து எங்களுக்கு வந்து இந்த மதத்தில் நம்பிக்கை இல்லை, சாதியில் நம்பிக்கை இல்லை என்பதை அடையாளப்படுத்துகிற மாதிரி சான்றிதழ் கொடுங்க. அந்த சான்றிதழை பெறுவதற்கு நாங்கள் போராடக்கூடாது, விண்ணப்பித்த உடனே எங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையை அதுக்காக போராடணும். அதுக்காக போராடினா மட்டும்தான் இவங்க போராட்டம் என்பது வெற்றி பெற்றதாக அது கருதப்படும். அப்போ வந்து மதம் என்பது குறுகிவிடும், சாதி என்பது குறுகி கொண்டே வந்துவிடும். ஒரு கட்டத்தில் மதம் பலவீனமாகிடும், சாதியும் பலவீனமாகிடும். மதம் சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பை நான் உருவாக்கி எப்படி மதம் வந்து எப்படி செயல்படுது, அதே மாதிரி மதம் சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கி அதாவது எப்படி உருவாக்கியிருக்கணும்னா வழிபாட்டு தலத்தில் தான் உருவாக்கியிருக்கணும். எப்படி வந்து தேவாலயம், மசூதி, இந்து கோயில்லாம் இருக்குல்ல, அது மாதிரி மதம் சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை அடிப்படையாக கொண்டு வழிபாட்டு தலங்கள் எல்லாம் நிறுவி அதில் வந்து கொள்கைகளாக எதை வைக்கணும்னா அறிவியல் பூர்வமாக நம்ம எதையெல்லாம் கடவுளாக நினைக்கணும் அதை வலியுறுத்துகிற மாதிரி அந்த வழிபாட்டு தலங்களுக்கு வந்து கொள்கைகள் வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவங்களுடைய உணவு முறைகள் என்ன, உணவு முறைகள்னால் நம்ம தானியங்களை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை, பால் உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த உணவு முறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அல்லது வருடம் முழுவதும் பின்பற்ற முடியலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வருஷத்தில் ஒரு மாதமாவது பின்பற்றணும்
அப்புறம் உண்ணா நோன்பை நம்ம வந்து அந்த அமைப்பின் வாயிலாக உண்ணா நோன்பை வந்து ஒரு கடமையாக அது எப்படி பின்பற்றணும், அப்படி அதற்கான விதிமுறைகள். அப்புறம் எளிமையாக வாழணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். எப்படி இந்த இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு மதம் என்கிற அடிப்படையில் ஒரு மனித மதம்னு கூட வச்சுக்கலாம். மனித மதம், மனித உணவு, மனித மதத்தை பின்பற்றுகிறவர்கள் மனித உணவை பின்பற்ற வேண்டும், மனித உணவு முறையை பின்பற்ற வேண்டும். எப்படி வாழணும், வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும், எளிமையாக வாழணும், ரொம்ப ஆடம்பரமாக சொகுசாக வாழாமல் எளிமையாக வாழணும். இந்த மாதிரி நடைமுறை. அவர்களுக்குன்னு ஒரு ஆடை கூட சொல்லி இந்த நேரத்தில் தான் ஆடை அணிய வேண்டும், அல்லது இந்த தினங்களில் மட்டுமாவது அந்த ஆடை அணிய வேண்டும். இப்படி வந்து அந்த மனித மதம் என்கிற ஒன்றை உருவாக்கி ஒரு அமைப்பாக அது நம்ம இதாக செஞ்சுருந்தால் அந்த மதங்களுக்கு எதிரான ஒரு அறிவியல் பூர்வமான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி மதங்களுக்கு எதிராக ஒரு அறிவியல் பூர்வமான நம்பிக்கை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களை ஒன்று திரட்டியிருக்கலாம். அதில் வந்து மூட நம்பிக்கைகளுக்கே இடம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு செயலை நாம் செய்திருக்க வேண்டும். அது வந்து செய்ய தவறிய ஒரு நடைமுறைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அப்படின்னா அந்த மனித மதத்தில் யார் கடவுள் அப்படின்னா, அதான் எது இல்லைன்னா நாம் இல்லையா, அதுதான் கடவுள். நிலம், நீர், காற்று, அப்புறம் வந்து அதெல்லாம் கடவுள். அப்புறம் பெரியவங்க வீட்டில் அப்பா அம்மா அவங்க தான் கடவுள். குறிப்பாக வந்து ஆண்கள் தான், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் தான் பெண்களுக்கு கடவுள் அப்படிங்கிற மாதிரியான உண்மைகளை இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க அப்புறம் 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கே வந்து பெண்கள் தான் ஆண்களுக்கு கடவுள் அப்படின்ட்டு அந்த மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தி அது போன்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழச் செய்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு நடைமுறையை நம்ம உருவாக்கியிருக்கலாம். பெற்றவங்கள கடவுளை வணங்கணும், அது மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு அப்புறம் எப்படி கூப்பிடணும், ஒருத்தரை எப்படி கூப்பிடணும், ஆண்களை வந்து ஆண் குழந்தைகளை வாங்க போங்கன்னு கூப்பிடணும் பெற்றவங்க, பெண் குழந்தைகளை வா போன்னு தான் கூப்பிடணும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும். அப்புறம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரலாம். அப்போ வந்து பெண் குழந்தைகளை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும். பெண் குழந்தைகளை வந்து பெற்றவங்களை வந்து வா போ, வாடா போடா, வாடி போடின்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அறிவியல் பூர்வமான ஒரு நடைமுறைகள். அதையெல்லாம் ஏதாவது பரப்புகிற மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சுருந்துருக்கணும். அது மாதிரி நம்ம செய்ய தவறிய ஒரு நடைமுறைகளில் இது ஒன்றாக இருக்கிறது.